ஆகும் ஆகாது, இது நடக்கும் நடக்காது, எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டில்ல, நீ இந்த மாதிரி ஆவன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, அப்படி ஒரு குப்பை ஜோதிடத்துல கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் ஜாதகத்தை தானே சார் தூக்கிட்டு போறாங்க. அதனால தானே பைத்தியக்காரங்க சுத்திட்டு இருக்காங்க ஊருக்குள்ள பல பேரு. காமன் சென்ஸ் கொஞ்சமாவது இருந்தா தானே அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பார்த்து உருப்படுறதுக்கு. ஜாதகம் தேவை எதற்கு தேவைன்னா வெறும் அது ஒரு ரோட் மேப் மாதிரி தான். கடவுளை வந்து அலாவுதீன் கணக்கு பூதம் மாதிரி மாத்திட்டாங்க. கேட்கறத கொடுக்கணும். அவர் ஏன் கொடுக்கணும்ன்ற நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு நீங்க பொறுப்பா இல்லை எங்கேயோ இருக்கக்கூடிய கிரகம் பொறுப்பா? வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கும் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க டிஎன்ஏ விஷால் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, எனக்கு திருமணம் ஆகல அப்படின்னாலே ஜாதகத்தை தானே கொண்டு நீட்டுறாங்க. ஜாதகத்தை கொண்டு போய் நீட்டு என்ன மாதிரி வரம் தேடுறது, அவ்வளவுதான். ஒரே ஒரு கல்யாணம் ஆகுமா ஆகாதா முதல் ஆகாதுன்னு ஒரு ஒரு ஆகும் ஆகாது, இது நடக்கும் நடக்காது, எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டில்ல, நீ இந்த மாதிரி ஆவன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, அப்படி ஒரு குப்பை ஜோதிடத்துல கிடையாது. ஜோதிட உலகத்திலேயே கிடையாது, ஜோதிடத்திலேயே கிடையாது. இது ஜோதிடர்களுக்கே தெரியும். புரியல எனக்கு. எப்ப கல்யாணம் ஆகும் ஆகாதுன்னு ஜாதகத்துல பார்க்க முடியாதா? கிடையாது, விதியே கிடையாது. there is no rule. ரூலே கிடையாது. குழந்தை பிறக்கும் பிறக்காது, ஜாதகத்துல கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் ஜாதகத்தை தானே சார் தூக்கிட்டு போறாங்க. அதனால தானே பைத்தியக்காரங்க சுத்திட்டு இருக்காங்க ஊருக்குள்ள பல பேரு. நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு ஒரு 45-50 வயசாகி கல்யாணம் பண்ணாம எல்லாம் இருக்காங்கல்ல, கல்யாணம் ஆகாம எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்களோட 25ஆவது வயசுல வந்து அவங்க அப்பா அம்மா எத்தனை ஜோசியர் கிட்ட பாத்துருப்பாங்க ஜாதகத்தை. இந்த இப்ப ஆயிடும், இந்த குரு பலன் வந்துருச்சு, இந்த அடுத்து சனி பாக்குது, இந்த ராகுக்கு இது பயிற்சி வந்துருச்சு, இந்த தசை வந்துருச்சு, இந்த புத்தி வந்துருச்சு சொல்றாங்களா? இந்த குரு பலன் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சர்வசாதாரணமா அந்த கல்யாணம் சம்பந்தப்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? குரு வந்து ஒரு வீட்டுல இருந்தா அவருக்கு வந்து 3 பார்வை இருக்கு. 5, 7, 9. தான் இருக்கிற வீட்டுல இருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீட்டை பாத்துருவாரு. இப்ப குரு வந்து இயற்கையில சுபகிரகம். எல்லா ஜோதிடரும் வந்து கண்மூடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, குரு பார்க்க கோடி நன்மை. அந்த வார்த்தையெல்லாம் நீங்க ஜோதிடத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. 9 கிரகத்துல ஒருத்தரை புகழ்னு புகழ்றாங்கன்னா அதுக்கு வந்து குரு தான். அந்த கிரெடிட் எல்லாம் குருக்கு தான் போகும். ஜாதகத்துல குரு வந்து கெட்ட பாவத்துக்கு அதிபதியா இல்லாத பட்சத்துல குரு வந்து ரொம்ப நல்லவர். கரெக்ட் தானா? அப்போ நீங்களே சொல்லுங்க, குரு பயிற்சி வந்து 1 வருஷம், ஒரு வீட்டுல 1 வருஷம் இருப்பாரு. அந்த 1 வருஷத்துல அவர் வந்து 3 வீட்டை பாப்பாரு. நம்ம லக்னத்துல இருந்து குரு எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்துட்டு 3 வீட்டை பாப்பாரு. அப்ப அவருடைய பார்வை படுற இடம் 3 வீடு, அவர் இருக்கிற இடம் 1 வீடு, மொத்தம் 4 பாக்ஸா. அப்ப ஒவ்வொரு தடவை டிரான்சிட் ஆகும் போதும் ஒரு 12 வருஷம் பா. அதாவது நம்ம பிறக்கும் பொழுது குரு நம்ம ஜாதத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் அதே கட்டத்துக்கு குரு மறுபடியும் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அப்ப அந்த 12 வருஷத்துக்குள்ள 12 × 3 36 பார்வை பாத்துருவாரா? ஆமாவா? உங்க மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க. அப்ப 24 வயசு இப்போ ஒருத்தருக்கு ஆகுது. அப்போ குரு எத்தனை ரவுண்ட் அடிச்சிருப்பாரு? 2 ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. ரைட்? கரெக்ட். ஓகே, அந்த 2 ரவுண்ட்ல எத்தனை பார்வை பாத்துருப்பாரு குரு? ஒவ்வொரு வீட்டையும் எத்தனை தடவை பாத்துருப்பாரு? 36 + 36 72 பார்வை பாத்துருப்பாரு, லக்ன வீட்டையும் சேர்த்து. 24 வயசுக்குள்ள. 24 வயசுக்குள்ள. ஓகேங்களா? மறுபடியும் வரேன். அதுல இருந்து இன்னொரு 36 வயசுன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இன்னொரு 12 வருஷம்னு வச்சுங்க. மறுபடியும் இன்னொரு 36 சேர்த்துங்க. 96 பார்வை. நான் என்ன கேக்குறேன், 24ல இருந்து 36 அதிகபட்சம். ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே 36 பார்வை பாத்துறாரு. அப்ப இதுக்குள்ள எவ்வளவு குரு பலன் வரும்? கரெக்ட் தானே? அப்படி பார்த்தா பிறந்து 10 வயசுக்குள்ளேயே அவனுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆயிடணும். சரிப்பா வேணாம்ப்பா, பருவம் அடைஞ்சு ஒரு 15ல இருந்து 24 வயசு இல்ல 28 வயசுக்குள்ள, சரிப்பா ஒரு 15ல இருந்து 30 வயசுன்னு வச்சுங்க. 15 வருஷம். நான் 12 வருஷம் இல்லாம 3 வருஷம் எக்ஸ்ட்ரா சொல்றேன். 12 வருஷத்திலேயே 36 பார்வை பிளஸ் இன்னொரு 3 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கனாலும் 3, 3, 3, 9 45 பார்வை. அந்த 15 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள 45 பார்வை பாக்குது. ஓகேங்களா? இல்ல 18 வயசுல இருந்து 30 வயசுன்னே வச்சுங்க, 12 வருஷம்னு வச்சுங்க, 36 பார்வை பாக்குது. இந்த 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள 36 பார்வை பார்க்கிற குரு பகவான் ஏன் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல? குரு பலன் வந்தும் ஏன் நடக்கல? ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எப்ப நடக்கும்ன்றது குரு பலனோ குரு பார்வையோ குரு தசையோ வச்சு முடிவு பண்ணுவீங்களா, இல்ல பிறப்பு ஜாதத்தை வச்சு முடிவு பண்ணுவீங்களா? பிறப்பு ஜாதத்தை வச்சு முடிவு பண்ணுவீங்க. பிறப்பு ஜாதத்துல ரூலே இல்லையே, எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க? இந்த காமன் சென்ஸ் முதல்ல இத பத்தி நான் 10 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன்.
இந்த மாதிரி பல தகவல்கள் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? காமன் சென்ஸ் கொஞ்சமாவது இருந்தா தானே அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பார்த்து உருப்படுறதுக்கு. பணம் ஈர்க்க பரிகாரம், கோடிகளில் கொட்ட பரிகாரம், ஏலக்காய் பரிகாரம், கொத்தமல்லி பரிகாரம், தனியா பரிகாரம், பட்ட கிராம்பு பரிகாரம் அப்படின்னு சும்மா ஷார்ட்ஸ் இல்ல ஒரு நிமிஷம் ஒண்ணுமே இருக்காது. அறிவுன்னு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா, காமன் சென்ஸ் கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா, அது சொல்லுவாங்களே, எப்பா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா வண்டி எப்படிப்பா ஓடும் கேட்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்தர் வந்து யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு, பைக்கை மாத்துங்க கல்யாணம் ஆகுன்றாரு. அதையும் பார்த்துட்டு அதையும் நம்பி பைக்கை மாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதுல்ல. ஒரு கிரகத்துடைய குறிப்பிட்ட திசையில எல்லா புத்தியும் உங்களுக்கு வந்துடும். இப்ப குரு தசை நடக்குது, முதல் புத்தி குரு புத்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சனி புத்தி வரும், அதுக்கப்புறம் புதன் புத்தி வரும், அதுக்கப்புறம் கேது புத்தி வரும். இப்படியே அந்த தசை முடியறதுக்குள்ள எல்லா கிரகத்தோட புத்தியும் வந்துடும். அப்போ நம்மளுடைய ஜாதத்துல லக்னத்துல இருந்து 12 கட்டம் இருக்குல்ல, அதுல பாசிட்டிவான பாவம் நெகட்டிவான பாவம் எல்லாம் இருக்குல்ல. 6, 8, 12 எல்லாம் மறைவு ஸ்தானம். 8ஆம் பாவம் வந்து அசிங்கம், அவமானம், துர்மரணம். 6ஆம் பாவம் வம்பு, வழக்கு, கோர்ட்டு. 12ஆம் பாவம்ன்றது சிறைவாசம். 12ஆம் பாவம்ன்றது வெளிநாட்டு பயணம்ன்ற மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனா ஒரு தசைக்குள்ளே எல்லா புத்தியும் வந்துருதா? அப்போ 12 பாவமும் ஏங்கிடணும்ல. கரெக்டா? ஒரு கிரகத்தோட திசையிலேயே ஒருத்தர் வந்து அம்பானி ஆயிடணும், அதே கிரகத்தோட திசைக்குள்ளேயே அவர் பிச்சைக்காரன் ஆயிடணும். ஒரு கிரகத்தோட திசையிலேயே அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆயிடணும், அதே கிரகத்தோட திசையிலேயே அவர் கஞ்சா கடத்தி ஜெயிலுக்கு போயிடணும். கரெக்டா? ஒரு கிரகத்தோட திசையிலேயே அவர் வந்து நல்ல பாடி பில்டர் ஆயிடணும், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆளாகணும். அதே கிரகத்தோட திசையிலேயே ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் ஆகணும். சோ நல்லது கெட்டது எல்லாமே ஒரு திசை ஒரு புத்திக்குள்ளேயே நடந்துடணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு நடக்குதுங்க? ஒட்டுமொத்த மக்கள் தொகை 140 கோடி அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. அதுல சிறைவாசம்ல இருக்கிறவங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? 1 கோடி பேர் இருப்பாங்களா? சரி 2 கோடி பேர் இருப்பாங்களா? சரி மிஞ்சி போனா 4 கோடி பேர் இருப்பாங்களா? அப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்கள் ஜனத்தொகையில 1%. ஆனா அதே டைம்ல எத்தனை லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க? அதே டைம்ல எத்தனை கோடி பேர் பிறந்திருப்பாங்க? அதே ஊர்ல அவங்க ஏரியாவிலேயே அந்த டைம்லயே எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? அப்ப அவங்க எல்லாம் ஏன் போல? நான் கேக்குறதெல்லாம் நியாயமா இல்லையான்றது கொஞ்சம் நீங்க யோசிங்க. இதெல்லாம் யோசிங்க. அதுல யோசிக்கணும் கொஞ்சம். அதான் சொல்றேன், இதை யோசிக்கிறதுக்கு ஒரு காமன் சென்ஸ் வேணும்னு சொல்றேன். காமன் சென்ஸ் இல்லாத நீங்கெல்லாம் இந்த மாதிரி ஜோதிடர்கள் பின்னாடி போய் தான் சாகணும். என்ன பண்றது? இவரு ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் இருப்பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஜோதிட ஆலய பின்னாடி போற நீங்கெல்லாம் வெத்தலை பாக்கு பரிகாரம், பூ பரிகாரம், வந்து பாஸ்பாஸை வந்து தலகாணி கடையில் வச்சு படுத்துங்க, அடுத்த பாஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்ற பரிகாரத்து பின்னாடி எல்லாம் போனீங்கன்னா வாழ்க்கை வழக்கொழிஞ்சுதான் போகும். ஜாதகம் தேவை எதற்கு தேவைன்னா வெறும் அது ஒரு ரோட் மேப் மாதிரி தான். அது ஒரு மேப். அது மேப்பு கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க? பா நான் அதுல போவேனா மாட்டேனான்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறீங்க. எப்படி சொல்லும் ஜாதகம்? அது என்ன பண்ணும்? அது வழிதான் காட்டும். நீ எங்க போகணும் நீ. அப்ப ரெண்டாவது, இப்ப நீங்க போறதுக்கான பர்மிஷன் வேணும்ல, பிளாக்கா இருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. உனக்கு அந்த பர்மிஷனே இல்லைன்னா எப்ப எல்லாம் இவ்வளவுதான், இதுக்கு போறதுக்கு ரூட்டே இல்ல உனக்கு அப்படின்னு அதை சொல்லிடும். அப்ப எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? என்னன்னா சும்மா அது ஒரு நப்பாசா இருக்குல்ல, அந்த டைம் ஒரு போதை. அந்த டைம் நமக்கு ஏதாச்சும் நல்லது சொல்லிட மாட்டாங்களா? அந்த பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல. பாசிட்டிவா பேசுறது ஓகே தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வெறுமனே பாசிட்டிவா மட்டுமே பேசுறதுக்கு ஜோதிடர் தேவையில்லைன்ற நாங்க வந்து லவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இப்ப ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. என் ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கான அனுமதி இருக்கா இல்லையான்றத ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் கைடன்ஸ். நாங்க லவ் பண்ணியாச்சு, அது கல்யாணத்துல முடியும், அப்புறம் அது கூட தெரியாம எதுக்கு லவ் பண்ணீங்க? அந்த டிட்டர்மினேஷன் கூட இல்லாம எதுக்கு லவ் பண்ணீங்கன்னு கேக்குறேன். இப்ப இவங்க எப்படி மாத்திட்டாங்கன்னா கடவுளை வந்து அலாவுதீன் விளக்கு பூதம் மாதிரி மாத்திட்டாங்க. கேட்கறத கொடுக்கணும். அவர் ஏன் கொடுக்கணும்ன்ற நானு, நீங்க கேட்கறத அடையறதுக்கு வழி காட்டுறது மட்டும் தான் அவருடைய வேலை. வழிபடுங்கள்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலா வழிபடுறதுன்னா என்ன? இப்போ ஒருத்தர் வந்து சரியான கெரியர்ல இல்லாம, சரியான படிப்புல இல்லாம, சரியான பாதையில இல்லாம கொஞ்சம் தண்ணி தம்முன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்க, வெட்டியா சுத்திட்டு இருக்காரு, அவருக்கான இன்கமே அவர் கிடையாது, வீட்டுலதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க பார்க்கும்போது, பையனோ பொண்ணோ இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கும்போது ஒரு இலக்கே இல்லாம இருக்காங்க. என்ன சொல்றது, அவங்கள பத்தின ஒரு அவேர்னஸும் இல்ல, நாளைக்கு என்ன பண்ண போறோன்ற ஒரு ஐடியாவும் இல்ல, எதுவுமே இல்ல, அப்படியே அந்த கால் போன போக்குல போறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இலக்கே இல்லாம இருக்காங்க. அவங்கள பார்த்தா நம்ம வந்து டக்குன்னு என்ன, ஒரு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, கண்டிப்பா ஒரு வார்த்தை டக்குன்னு வந்துடும். ஆக்சுவலா அந்த வார்த்தை எவ்வளவு நுணுக்கமான வார்த்தை என்ன தெரியுமா? உருப்படுவது. உருன்னா என்ன? உருவம். உருவம்னா என்ன? நீங்க கண்டதுக்கு இருக்குன்னா உருவம் கிடையாது. ஸ்கேல்ல கிழிச்சீங்கன்னா கரெக்டா வரும். ஓகேங்களா? ஆனா டிஃபால்ட்டா வரைய தெரிஞ்சவங்க கண்டதுக்கு இருக்க மாட்டாங்க, கரெக்டா வரைவாங்க. ஓகேங்களா? அப்ப உருவம்னா என்ன? ஒரு ஃபார்முக்குன்னு அர்த்தம். இப்பதான் பையன் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கான்,
சொல்றாங்கல்ல. அப்ப உருப்படுவதுன்னா என்ன? ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு பேரு தான் உருப்படுவது. வழிபடுவதுன்னா என்ன? சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்வதுதான் வழிபடுவது. தொலைஞ்சு போயிட்டவன் வழிக்கு வந்திருக்கான் இப்பதான், ஒரு வழியா வந்துட்ட அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதற்கு பேர் தான் வழிபடுவது. வழிபடுவதற்காகத்தான் நாம் தெய்வத்தை வழிபடுகின்றோம். அதுதான் வழிபாடு. அப்ப கடவுள் காட்டுறவரா ஊட்டுறவரா? ஊட்டவெல்லாம் மாட்டாங்க யாரும், நாம தான் ஊட்டிக்கணும். கரெக்ட் தானே? அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கு உதவுறதுதான் ஜாதகம். நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு நீங்க பொறுப்பா இல்ல எங்கேயோ இருக்கக்கூடிய கிரகம் பொறுப்பா? நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு பழிய யார் மேல போடுவீங்க? நான் இன்னும் எளிமையா கேக்குறேன். நீங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போய் இல்ல நல்ல ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில உங்களுக்குன்னு ஒரு இலக்கை நீங்க அடையிறீங்க, உங்களுக்கு பாராட்டு விழால வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. அவார்டு கொடுக்கும் போது எனக்கு சுக்கிரதசை வந்துருச்சு, எனக்கு குரு பாத்துருச்சு, நான் இந்த திதியில பிறந்துட்டேன், எனக்கு இப்படி ஒரு ஜாதகம், அதனால இவங்கெல்லாம் தூக்கி விட்டதுனாலதான் நான் இங்க நிக்கிறேன், நானா வரல, ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அப்ப மட்டும் உண்மை, உழைப்பு, நேர்மை எல்லாம் டிக்ஷனரியில இருக்கிறது எல்லாமே வரும். சத்தியம், தர்மம் எல்லாம் வரும். ஐபிஎஸ் அதிகாரி பேசக்கூடிய அந்த ஸ்பீச் எல்லாம் வரும். ஓகேங்களா? அதனை கெட்டது நடக்கும்போது மட்டும் 7 சனி, கெட்டது நடக்கும்போது மட்டும் அஷ்டம சனி, கெட்டது நடக்கும்போது மட்டும் ராகுகேது பயிற்சி, நல்லது நடந்தா நீங்க குரு பயிற்சியை சொல்றது கிடையாது. குரு பயிற்சி வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. நல்லதுக்கான கிரெடிட் நீங்க கிரகத்தை கொடுக்குறீங்களா? இல்ல, கிடையாது. அப்ப நீங்க உழைச்ச ஒத்துக்கிறீங்கல்ல, ஒத்துக்கோங்க. அப்ப தப்பு என்னாலதான் நினைச்சு, என் கவனக்குறைவால தான் நினைச்சு, என்னுடைய தவறான முடிவால நினைச்சு, என்னுடைய பைத்தியக்காரத்தனால நடந்துச்சுன்னு ஒத்துக்குங்க. கடன் வாங்குறது யாரு? நம்ம தானே. ஓகேங்களா? ஜோசியர்கிட்ட போய் கேட்கும் போது மட்டும் கடன் ஆயிடுச்சு சார், அதனால கடன் ஆயிடுச்சு. யாரு வாங்குறது? நீங்க தானே வாங்குறீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மூளையை கழட்டி வச்சிட்டீங்களா? கரெக்ட் தானா? முடிஞ்ச விஷயத்தை யாராலமா மாத்த முடியும்? நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, கல்யாணமாகி கணவன் மனைவிக்குள் பிளவு ஏற்பட்டு விவாகரத்தே நடந்துருச்சு. இப்ப மறுபடியும் சேர்றதும் அது வெறும் பேப்பர் தான். மறுபடியும் விவாகரத்து ஆயுமே அதுக்கப்புறமா கன்வின்ஸ் ஆகி சேர்ந்த புருஷன் பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்க, கீழ்ச்சி போட்டு நம்ம இனிமே இருக்கலாம் அப்படின்னு பேச்சப் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது யார் கையில இருக்கு? அவங்க கையில தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஜாதகத்துல கேட்பீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பாக்குறது ஜோதிடருடைய வேலை. ஓகே, பொருத்தம் பாக்குற ஜோதிடர் பொருத்தம் தான் பார்த்து கொடுப்பாரு. ஒரு குடும்பம் நடத்துறது எப்படின்னா உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. பிறப்பிலேயே திருமண வாழ்க்கை இவருக்கு ஃபால்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க. அப்ப நீங்க ஏன் பொருத்தம் பாக்குறீங்க? அப்ப நீங்க பொருத்தமே பார்க்க கூடாது. கேக்குறது புரியுதா? சோ இதுதான் நம்ம கர்மானா என்ன, கர்மா தியரினா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். அந்த பழிய கிரகத்து மேல போட்டா அதுக்கு பேர் தலையெழுத்து. அது தப்பிச்சுக்கிற வேலை, தப்பிச்சுக்கலாம் கூடாது. ஓகேங்களா? நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். அப்ப ஜாதகிட்ட என்ன கேட்கலாம்? நம்ம செய்யறது சரியா தப்பான்னு கேட்கறதுக்கு தான் ஜாதகம். வேற எதுக்குமே கிடையாது. எந்த ஒரு செயலும் நம்ம செஞ்சுட்டு அதுக்கான விளைவை அனுபவிப்போம், கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி அதுக்கு நம்ம தான் போட்டிருப்போம். ஒண்ணு நம்ம முடிவு டைரக்டா எடுத்திருப்போம், இல்லன்னா நம்ம சார்பா காட் ஃபாதர்னு ஒருத்தர் முடிவு எடுத்திருப்பாரு. அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருப்பாங்க, அதன் பேர்ல நம்ம முடிவு எடுத்திருப்போம். கரெக்ட் தானா? ஆனா எப்படியுமா தலையை கொடுக்கறது நம்ம தானே. தலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐயா நான் இதுல தலையை கொடுக்க போறேன், இதுல கொடுக்கலாமா வேண்டாமா, எனக்கு இது அன்பா ஆப்பான்னு கேட்கறதுக்கு தான் ஜாதகம், அதுக்கு தான் ஜோதிடம், அதுக்கு தான் மேப். அந்த ஜோதிடம்ன்றது அவ்வளவுதான். சோ அதுதான் கர்மாவின் பிரகாரம் வழிகாட்டுவது. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா ஜாதகம் நம்மளை ஏமாற்றும், ஜோதிடரும் ஏமாற்றுவாரு. ஓகேங்களா? நம்ம கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுல எது சரி தவறுன்னு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் ஜாதகம், அதற்கு தான் ஜோதிடம். கர்மா பத்தியும் ஜாதகம் பத்தியும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆக்சுவலி நீங்க சொன்ன எல்லா விஷயங்களுமே மக்கள் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் நினைக்கிறேன். அதுக்கு சிந்திக்கிற மக்கள் அதை பார்க்கணும் முதல்ல. கண்டிப்பா பாப்பாங்க சார். இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். சோ கண்டிப்பா இன்னொரு சந்திப்புல உங்களை மீட் பண்ணலாம். மக்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சார்ட்ட அடுத்த தடவை உங்களுடைய கொஸ்டின்ஸை நான் கேட்கிறேன், அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சோ ரொம்ப நன்றி சார். நன்றிமா.